இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நல்லா கவனிங்க. ஏ கிராஜுவல் டிரான்சிஷன் ஃப்ரம் லுக் ஈஸ்ட், நல்லா பார்த்துக்கோங்க, லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. நல்லா கவனிங்க. இது என்ன போட்டுங்க அப்படின்னா ஏ கிராஜுவல், அப்போ ஒரு கிராஜுவல் அப்படின்னு சொன்னால் சிறிது சிறிதாக, ரைட்டா? ஏ கிராஜுவல் சிறிது சிறிதாக என்னது டிரான்சிஷன்னா மாற்றம், மாறுபாடு, ரைட்டா? சிறிது சிறிதாக அதாவது மாறுபாடு அப்படின்னு சொல்லி மீனிங், இதனோட மீனிங் செயல்பாடுன்னு வச்சுக்கலாம், மாறுபாடுன்னு வச்சுக்கலாம். என்னது செயல்பாடுன்னு வச்சுக்கலாம். சிறிது சிறிதான செயல்பாடுகள் அல்லது மாறுபாடுகள் எப்படியே ஃப்ரம் லுக் ஈஸ்ட் டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அப்படின்னா லுக் ஈஸ்ட் என்ற ஒரு பாலிசி நம்மகிட்ட இருந்தது. கிழக்கை நோக்கு அப்படின்னா கிழக்கை நோக்கி பார், அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு பக்கமாக பார்னு ஒரு பாலிசி இருந்தது. அந்த பார் அப்படின்றது ஆக்ட் ஈஸ்ட் என்று மாறிவிட்டது. ஆக்ட் ஈஸ்ட்னா கிழக்கை நோக்கி செயல்படு. பார்க்குறதுக்கும் செயல்படுவதற்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதான் முதல்ல இருந்தது என்னது லுக் ஈஸ்ட். லுக் ஈஸ்ட்னா பார்க்கணும், கிழக்கை நோக்கி பார் என்ற ஒரு பாலிசி இந்தியாட்ட இருந்தது. கிழக்கை நோக்கி நம்ம கிழக்கு உள்ள நாடுகளை பார் அப்படின்னு நம்ம சீனா தான். ஆனால் அதுக்கு அடுத்து அது எவ்வாறாக மாறிவிட்டது? டு ஆக்ட் ஈஸ்ட். ஆக்ட்னா செயல்படு, ஈஸ்ட் கிழக்கை நோக்கி செயல்படு கொள்கை. அப்போ லுக் ஈஸ்ட் என்று இருந்த கொள்கையானது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியாக மாறிவிட்டது. அப்போ லுக் ஈஸ்ட் பாலிசின்னு என்னது? பார்க்கணும், ரைட்டை கிழக்கை நோக்கி பார்க்கணும் என்ற ஒரு கொள்கையானது ஆக்ட் ஈஸ்ட், அதாவது ஆக்ட் ஈஸ்ட்னா கிழக்கை நோக்கி செயல்படும் பாலிசியாக கிராஜுவல்னா சிறிது சிறிதாக டிரான்சிஷன் மாற்றம் கொண்டு செயல்பட்டதுன்னு அர்த்தம். டிரான்சிஷன்னா மாறுவது, செயல்படுவது. புரிஞ்சுதா? அப்போ இதனோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். சவுத் ஈஸ்ட் ஏசியா பிகின்ஸ் வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. இது என்னடா குழப்பமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சவுத் ஈஸ்ட் ஏசியா என்பது, அதாவது சவுத் என்னது? தென்கிழக்கு ஏசியா என்பது, நல்லா பார்த்துக்கோங்க, தென்கிழக்கு. சவுத் ஈஸ்ட்னா தென்கிழக்கு ஏசியா. அப்போ தென்கிழக்கு ஏசியா என்பது பிகின்ஸ் ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. அப்போ என்ன நார்த் ஈஸ்ட் என்னது? வடகிழக்கு இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்தியாவோட நார்த் பகுதி, ரைட்டா? அந்த மேலே காஷ்மீர் இருக்கு இல்லையா? அந்த நார்த்து காஷ்மீர், அஸ்ஸாமு, அந்த பார்டர் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அது நார்த் ஈஸ்ட் யாருக்கு? இந்தியாவோட நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் இந்த அஸ்ஸாமு, இந்த பங்களாதேஷ் இருக்கு இல்லையா? பங்களாதேஷ் பார்டர் இருக்கு இல்லையா? அந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு பார்டர் இருக்கு இல்லையா? அதில் நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னது? அப்போ இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட், ரைட்டா? வடகிழக்கு பகுதி. ஆனால் அதே ஆசியாவுக்கு சவுத் ஈஸ்ட் ஆகும். இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட். இந்தியா எந்த திசையில் இருக்குது? அந்த அஸ்ஸாமு, நாகாலாந்து, மணிப்பூர் இதெல்லாம் எதில் இருக்கிறது என்றால் நார்த் ஈஸ்டில் தான் இருக்குது. இந்தியாவின் எல்லையான நார்த் ஈஸ்டில் இருக்கிறது, ரைட்டா? அப்போது அந்த நார்த் ஈஸ்ட், இந்தியாவுக்கு நார்த் ஈஸ்ட் ஆனது ஆசியா கண்டத்துக்கு, அதுக்கடுத்து நீ கிளம்பி அங்கிட்டு போனோன்னா ஆசியா கண்டம் தான். பங்களாதேஷ் ஆசியா கண்டம். என்ன ஆசியா கண்டத்துக்கு சவுத் ஈஸ்ட், ரைட்டா? அவங்க அந்த சைட்லேருந்து இந்தியாவை பார்க்கும்போது சவுத் ஈஸ்டில் இருக்கும், ரைட்டா? அதை தான் சொல்கிறேன் சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னா. அதாவது தென்கிழக்கு ஏசியா ஆரம்பிக்கிறது எங்கேருந்து? வித் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து ஆரம்பிக்கிறது. நெக்ஸ்ட், மியான்மார் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ் டு த கண்ட்ரீஸ் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா நேஷன் அப்படின்னா. இப்போது அந்த இடத்துல தான் மியான்மார் இருக்கிறது, இந்த சைடில் இருக்குது, ரைட்டா? அப்போது அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு நாடுகளுக்கு போவதற்கு மியான்மாரை கடந்து செல்ல வேண்டும். அப்போ நடுவில் இருக்கிறது என்ன? குறுக்கால இருக்கிறது மியான்மார் என்ற நாடு இருக்குது. இந்தியாவிலிருந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் உள்ள நாடுகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் மியான்மாரை கடந்து செல்ல வேண்டும். அப்போது இந்த மியான்மார் பாலமாக இருக்கிறது, ரைட்டா? அதை தாண்டி தானே போகணும். அதான் மியான்மார் இஸ் அவர் லேண்ட். அப்போது இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ். அப்போ நம்மளுக்கு மியான்மார்னு ஒரு நாடு, இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ், நிலத்தில் உள்ள ஒரு பாலம் மாதிரி. இதே பாலம் போடலை, அதாவது அதை தாண்டித்தானே நம்ம அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு போகணும், ரைட்டா? அப்போது எதற்கு போக வேண்டும்னு சொன்னால் மியான்மார் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ். மியான்மார் நாடு என்பது நம்மளுக்கு லேண்ட் பிரிட்ஜ், நிலத்தில் உள்ள பாலம் மாதிரி இருக்கிறது. டு யாருக்காக வேண்டி, எதற்காக வேண்டி நிலத்தில் உள்ள பாலம் மாதிரி நம்மளுக்கு இருக்குன்னா டு கண்ட்ரீஸ் ஆஃப் த, டு கண்ட்ரீஸ் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால், டு த கண்ட்ரீஸ்னால் அந்த நாடுகளுக்கு, எந்த நாடுகளுக்கு?
ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா நேஷன்ஸ். அசோசியேஷன்னா என்னது? ஒரு கூட்டமைப்பு, ரைட்டா? ஒரு கூட்டமைப்பு, ஒரு சங்கம். இந்த கூட்டமைப்பு எந்த நாடுகளின் கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏசியா நாடுகளின் கூட்டமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். சவுத் ஈஸ்ட் ஏசியான்றது அதில் உள்ள நாடுகளோட கூட்டமைப்பு. அந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா பகுதியில் உள்ள பல நாடுகள் இருக்கும், அதனோட ஒரு கூட்டமைப்புக்கு ஏதாவது ஒரு நாட்டுக்கு நம்ம போகணும்னா மியான்மாரை கடந்து தான் போக வேண்டும். அதான் பிரிட்ஜ் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். மியான்மார் இஸ் அவர் லேண்ட் பிரிட்ஜ்னால் நம்மளுக்கு நிலத்தில் உள்ள பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது. எதற்கு? டு த கண்ட்ரிஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஆஃப் த அசோசியேஷன் ஆஃப் த சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, த பர்பஸ் இஸ் டு என்ஷூர் ஏ ஸ்டெபிள் அண்டு மல்டிபோலார், ரைட்டா? த பர்பஸ்னால் என்ன முக்கிய காரணங்கள், ரைட்டா? த பர்பஸ் இஸ் பர்பஸ்னால் என்ன காரணங்கள், ரைட்டா? த பர்பஸ்னால் காரணங்கள் இருக்கிறது. எதற்காக வேண்டி? டு என்ஷூர்னா உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏ ஸ்டெபிள்னு நிலையான. எது? த பர்பஸ்னால் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் ஸ்டடி அப்படின்னா கேட்குறேன் வாத்தியார். அப்படின்னா டு பி அ டாக்டர், நான் டாக்டர் ஆன்ற காரணத்துக்காக படிக்கிறேன், இல்லை நான் இன்ஜினியர் ஆன்ற காரணத்துக்காக படிக்கிறேன். அந்த காரணத்துக்காக, அதாவது காரணம். த பர்பஸ்னால் காரணம். இதுக்கு என்ன காரணம்? இஸ் டு என்ஷூர்னா உறுதி செய்து கொள்ள வேண்டும். எதை உறுதி செய்யணும்? ஏ ஸ்டெபிள் அண்ட் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர் இந்த இண்டோ பசிபிக் அப்படின்றான். ஏ ஸ்டெபிள்னா நிலையான, ரைட்டா? நிலையான மற்றும் மல்டிபோலார்னா பன்முகத்தன்மை கொண்ட, அதாவது போலார்னு என்னது? பன்முகத்தன்மை, ரைட்டா? அதாவது ஒரு நிலையான மற்றும் தன்மை கொண்ட பேலன்ஸ் ஆஃப் பவர். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பவர்னு சொன்னது அதாவது ஒரு சமமான ஒரு பவர் அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டும். அது அதிகமான நான் அதிகாரம் படைத்தவன் சொல்லக்கூடாது. எல்லாருமே ஒரு பேலன்ஸ் பவரில் இருக்கணும். அதாவது நிலையான மற்றும் மல்டிபோலார் பேலன்ஸ் ஆஃப் பவர். அப்போ பேலன்ஸ் ஆஃப் பவர்னாது நிலையான ஒரு அதிகாரம் செயல்படுத்த வேண்டும். எந்த இடத்துல? இந்த இந்தோ இந்தியா பசிபிக்னு ஒரு ஓஷன் இருக்கு இல்லையா? அதை இந்தியா மற்றும் பசிபிக் ஓஷனில் ஒரு நிலையான அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். ஸ்டெபிள் நிலையான மற்றும் மல்டிபோலார் பன்முகத்தன்மை வாய்ந்த அதிகாரத்தை சமநிலையாக கொண்டிருக்க வேண்டும், ரைட்டா? அதுக்கு தான் அதான் காரணம், முக்கியமான காரணம். அண்டு டு பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஏசியா. அது பிறகு எப்படி இருக்கணும் அப்படின்னா, டு பிகம்னா செய்ய வேண்டும். அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஏசியா, அந்த இதை ஆசியா கண்டத்தோட ஒரு இன்டெக்ரல்னு என்னது? ஒருங்கிணைந்த பங்கு, ரைட்டா? ஒருங்கிணைந்த ஒரு பங்காக நாம் அதை சவுத் ஈஸ்ட், அந்த இந்தோ பசிபிக் இதை என்ன இந்தியா மற்றும் பசிபிக் ரீஜனை ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுத்த வேண்டும். அண்ட் செய்ய வேண்டும். அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஏசியா, அந்த இந்தோ பசிபிக் ரீஜனை, அந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, அதாவது எதோட சேர்க்கணும்? ஆசியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுத்த வேண்டும். அப்போ திஸ் பாலிசி எம்பசிஸ், அப்போ எம்பசிஸ்னால் வலியுறுத்துகிறது. திஸ் பாலிசி இந்த கொள்கை, இந்த உண்டாக்குன கொள்கை இருக்கு இல்லையா, லுக் ஈஸ்ட் அப்படின்றத ஆக்ட் ஈஸ்ட்னா கிழக்கை நோக்கி பார் என்பதை கிழக்கை நோக்கி செயல்படுன்னு அர்த்தம். இந்த பாலிசி, திஸ் பாலிசி இந்த கொள்கை எம்பசிஸ்னு என்னது? வலியுறுத்துகிறது. எதை? ஏ மோர் ப்ரொடக்டிவ் ரோல், அது மோர் ப்ரொடக்டிவ் ரோல்னு சொல்கிறான். மோர் ப்ரொடக்டிவ் ஆக்கப்பூர்வமான, ரைட்டா? செயல்படுத்தக்கூடிய பங்குன்னு அர்த்தம். மோர் ப்ரொடக்டிவ்னா ஆக்கப்பூர்வமான பங்கு, ரோல்னா பங்கு, அதை செயல்படுத்தக்கூடிய பங்காக திகழ்கிறது. இந்த கொள்கையானது வலியுறுத்துகிறது. எதை? மோர் ப்ரொடக்டிவ் ரோல்னால் ஆக்கப்பூர்வமான பங்கை வலியுறுத்துகிறது. எதற்காக வேண்டி? ஃபார் ஏசியன்னா ஆசியா சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியா நேஷன்ஸ், ரைட்டா? இதுகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அதே மாதிரி பங்கை வலியுறுத்துகிறது. அண்டு ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரி, ஈஸ்ட் ஏசியன்னா கிழக்கு ஏசியா நாடுகள், இந்த ரெண்டுக்கும் இந்த கொள்கையானது என்ன செய்கிறது? ஆக்கப்பூர்வமான பங்கை வலியுறுத்துகிறது. அப்போ த 3 பிக் எலிமெண்ட்ஸ் இன் அவர் ஈஸ்டர்ன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது தான் இப்படி போயிட்டுருக்கும்.
ஏதாவது பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இப்படி ஓடிப்போயிட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எக்கனாமிக்ஸ் விச் வந்துருச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ என்ன போட்டிருக்கான் இது இங்கே இந்தியா இஸ் எ லீடிங் பவர் எக்கனாமிக் ரேட். ஓகே. அப்போ என்ன சொல்ல த 3 பிக் எலிமெண்ட்ஸ் இன் அவர் ஈஸ்டர்ன் பாலிசி அப்படின்னா 3 முக்கிய கூறுகள் ரைட்டா. 3 முக்கிய கூறுகள்னால் 3 முக்கிய அம்சங்கள் அர்த்தம் ரைட்டா. 3 முக்கிய கூறுகள் அப்படின்றான். த 3 பிக் எலிமெண்ட்ஸ் இன் அவர் ஈஸ்டர்ன் பாலிசி நம்மளோட கிழக்கு கொள்கையில் நம்ம வகுத்த வெளிநாட்டு கொள்கையான கிழக்கு கொள்கையில் ஈஸ்டர்ன் பாலிசினா கிழக்கு கொள்கையில் 3 முக்கிய கூறுகள் ஆர் ஸ்ட்ராங்கர் எம்பசிஸ் அதை 3 முக்கிய கூறுகள் உள்ளனன்ற அர்த்தம். அது என்ன செய்யுது ஆர் ஸ்ட்ராங்கர் எம்பசிஸ்னால் செயல்படுத்துகிறது வலியுறுத்துகிறது. ஸ்ட்ராங்கர்னா வலிமையாக வலியுறுத்துகிறது ரைட்டா. அதாவது 3 முக்கிய கொள்கைகள் இன்னவர் ஈஸ்டர்ன் பாலிசி அதாவது நம்மளுடைய கிழக்கு கொள்கையில் 3 முக்கிய 3 பிக் எலிமெண்ட்ஸ்னால் 3 முக்கிய கூறுகள் ஆர் என்னவாக இருக்கிறது ஆர் இருக்கின்றன. எவ்வாறாக ஸ்ட்ராங்கர் எம்பசிஸ் ஸ்ட்ராங்கர்னா வலிமையாக வலியுறுத்துகிறது. அப்போ அதிகமாக சொல்லுதுன்னு அர்த்தம். வலிமையாக நான் வலிமையாக இதை செஞ்சு தான் ஆகணும்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா அதை வலிமையாக வலியுறுத்துகிறது. ஆன் எதில் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி. அப்போ எது ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டினா இயற்கையான ஒரு ஃபிசிக்கல்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டினா இணைப்பு ரைட்டா. ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டினா வலிமையான நிலைப்பாடுன்னு சொல்லலாம் ரைட்டா. ஒரு எதை வலியுறுத்துகிறது 3 முக்கிய கூறுகளை வலியுறுத்துகிறது. அதில் ஒன்று என்னது ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி அப்படின்னா வலிமையான நிலப்பரப்புன்னு சொல்லுவான் ரைட்டா. ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டின்னு என்னது வலிமையான நிலப்பரப்புன்னு அர்த்தம் ரைட்டா. ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டினா வலிமையான நிலப்பரப்பை இணைத்தல் ரைட்டா. ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டினா வலிமையான நிலப்பரப்பை இணைத்தல் கனெக்டிவிட்டினா இணைத்தல் ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் என்னது அதாவது கமர்ஷியல்னால் வணிகமயமாக்குதல் அண்டு கமர்ஷியல் அப்படின்ட்டான். கமர்ஷியல் என்னது அதை வணிகமயம் ஆக்குதல் ரைட்டா. மூன்றாவதாக செக்யூரிட்டி ரிலேட்டட். அப்போ செக்யூரிட்டினா பாதுகாப்பு தொடர்பானவை ரைட்டா. செக்யூரிட்டி ரிலேட்டட்னா பாதுகாப்பு தொடர்பானவை. இது 3ஐயும் இந்த 3 முக்கிய கூறுகள் வலியுறுத்துகின்றன. ஃபஸ்ட்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக்னா பொருளாதார வளர்ச்சின்னு என்னென்னு பார்ப்போம் ரைட்டா. அப்போ இது என்ன சொல்லுது பொருளாதார வளர்ச்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கரண்ட்லி இந்தியா பாலிட்டிக்ஸ். அப்போ தற்போதுள்ள இந்தியாவோட அரசியல் நகர்வுகள் நகர்வுகள் அப்படின்னா செயல்பாடுகள்னு அர்த்தம். அதாவது கரண்ட்லி தற்போதுள்ள இந்தியாவின் பொலிட்டிக்கல் மூவ்ஸ்ன்னு என்னது இந்தியாவின் அரசியல் நகர்வுகள்னா செயல்பாடுகள்னு அர்த்தம். நகர்வுகள் ஆர் இருக்கின்றன. பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ்னு என்னது அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்னது அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துவது ரைட்டா. அப்போ பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ரைட்டா. அப்போ தற்போதுள்ள இந்தியாவின் அரசியல் நகர்வுகள் ஆர் இருக்கின்றன. பீயிங் இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதில் பை எக்கனாமிக் இம்பரேட்டிவ்ஸ். எக்கனாமிக்ஸ்னால் பொருளாதார பொருளாதார கட்டாயங்கள். இம்பரேட்டிவ்ஸ் என்னது பொருளாதார கட்டாயங்களுக்கு பொருளாதாரத்தை நம்பி தான் போகணும். பொருளாதார கட்டாயங்களுக்கு இந்தியாவின் அரசியல் நகர்வுகள் ஆர் என்னவாக இருக்கின்றது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் மெனி நேஷன்ஸ் ஆர் மூவிங் டு ஃபோர்ஸ் பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. அதனால் பல நாடுகள் அதாவது பொருளாதார தாக்கத்துக்கு தான் ஏற்படுத்தியுள்ளது. பொருளாதாரம் வேணும் இல்லையா அதுதான் சொல்கிறான் அதனால் மெனி நேஷன்ஸ் பல நாடுகள் ஆர் மூவிங்னா நகருகின்றன அந்த நாடை விட்டு நாடு போகுது செயல்படுகின்றன அர்த்தம். இந்த இடத்துல என்னது மெனி நேஷன்ஸ் ஆர் மூவிங் டு ஃபோர்ஜ் அப்படின்றான். ஃபோர்ஜ்னு என்னது ஒப்பந்தம் ரைட்டா. ஒப்பந்தம் செய்கிறது. பல நாடுகள் ஆர் மூவிங்னா ஒப்பந்தம் செய்ய தொடங்குகிறது. மூவிங்னா இந்த இடத்துல தொடங்குகிறது அர்த்தம். நகருகிறதுக்கு பதிலாக தொடங்குகிறது. ஒப்பந்தம் செய்ய தொடங்குகிறது. எதற்காக வேண்டிய பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. பெட்டர் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ரைட்டா.
அதாவது நல்ல இந்தியா நல்ல ஒரு பொருளாதாரம் வந்துருச்சு இல்லையா, அதனால் பக்கத்தில் உள்ள நாடுகளில் என்ன செய்கிறது, ஒரு ஒப்பந்தம் செய்ய இந்தியா கூட விரும்புகிறது. எப்படி? பை பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா. நல்ல தொடர்பு, ரைட்டா? பெட்டர் ரிலேஷன்ஷிப் மெனி நேஷன்ஸ், பல நாடுகள் ஆர் மூவிங்னு செய்கிறது. டு ஃபோர்ஜ்னா ஒப்பந்தம் செய்வதற்கு, ரைட்டா, நகர்கிறது, அதாவது செய்கிறது, ஒப்பந்தம் செய்கிறது. வித் எப்படி? பெட்டர் ரிலேஷன்ஷிப் இந்தியாவோட நல்ல தொடர்பை வைத்துக்கொண்டு ஒப்பந்தம் செய்ய நகர்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ஆக்சிலரேட்டட், ரைட்டா? ஆக்சிலரேட்டட்னா விரைவாக, ரைட்டா? ஆக்சிலேட்டர்னா விரைவாக, கமா போட்டிருக்கேன். அடுத்து பேலன்ஸ்டு அண்டு இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பேலன்ஸ்டு நிலையான, ரைட்டா? அப்போ அந்த சமமான, ரைட்டா? பேலன்ஸ்டு அண்டு என்ன போட்டிருக்கான், பேலன்ஸ்டு அண்டு இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொன்னால் நிலையான அல்லது சமமான மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, ரைட்டா? அப்போது ஆக்சிலேட்டட்னா விரைவாக, நெக்ஸ்ட் கம்மா போட்டிருக்கான், கம்மா அடுத்தது பேலன்ஸ்டு அண்ட் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ பேலன்ஸ்னா சமமான என்ன மற்றும் மேலும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, ரைட்டா? இதற்கு 2 ஆச்சா, 2. அடுத்து இந்த ரெண்டுமே இந்தியாஸ் பிரைமரி கோல், இந்தியாவோட பிரைமரி கோலாக இருக்கிறது. பிரைமரி கோல்னு என்னது? முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே என்னது? ஒன்று விரைவாகவும் செய்யணும், அண்டு 2வது பேலன்ஸ்டுன்னு சொன்னது சமமான, நிலையான, அண்டு இன்க்ளூசிவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இன்க்ளூசிவ்னா மற்றும் அதனை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி. அப்போ பொருளாதார வளர்ச்சியும் அதை விரைவாகவும் செய்ய வேண்டும் என்பது தான் இந்தியாவின் முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ இந்தியா அச்சீவ்ஸ் அப்படின்னா இந்தியா பெற்றது, இந்தியா அச்சீவ்ஸ்னால் இந்தியா பெற்றதுன்னு அர்த்தம், ரைட்டா? அச்சீவ்ஸ்னால் சாதித்தது, பெற்றது, ரைட்டா? இந்தியா சாதித்தது. அப்போ எதை சாதித்தது? இதை இந்தியா சாதித்தது. இந்தியா அச்சீவ்ஸ் திஸ், இதை சாதித்தது. இந்த 2 குறிக்கோளையும் இந்தியா சாதித்தது. எப்படி? பை என்ஷூரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. பை எவ்வாறாக சாதித்தது? என்ஷூரிங் அண்டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது அமைதியையும் செக்யூரிட்டி பாதுகாப்பையும் உறுதி செய்து இதை சாதித்தது. சரியா? என்ஷூர்னா உறுதி செய்து. எதை உறுதி செய்து? பீஸ் அண்டு செக்யூரிட்டி அப்படின்னா அமைதியையும் செக்யூரிட்டி பாதுகாப்பையும் உறுதி செய்து இந்தியா இதை சாதித்தது. அண்டு பை லீவரேஜிங் த நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப் அப்படின்றான். அண்டு பை லீவரேஜிங்னு சொன்னால் என்னது? லீவரேஜிங்னு அந்நியப்படுத்துதல். எவ்வாறாக அந்நியப்படுத்துதல்னா த நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிசி. இன்டர்நேஷ்னல் பாலிசின்னு என்னது? உலகளாவிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட நாட்டை யார் கூட இணைக்கிறதுன்னு சொன்னால் அந்நியப்படுத்துதல். லீவரேஜ்னு சொன்னால் அந்நியப்படுத்துதல். ஆனால் அந்நியப்படுத்தியதை பை லீவரேஜிங் த நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் பாலிசி அப்படின்றான். அப்போது நேஷன்ஸ்னு நம்ம நாட்டோட சர்வதேச கூட்டமைப்போடு அந்நியப்படுத்தியது, ரைட்டா? அந்நியப்படுத்தி இணைத்தது. லீவரேஜ்னா இணைத்தது. அந்நியப்படுத்தல் மீனிங் அந்த இடத்துல இந்த இடத்துல இணைத்து கொண்டது. இதை த நேஷன்ஸ்னு நாட்டின் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப். அப்போது இன்டர்நேஷ்னல் சர்வதேச நாடுகளின் கூட்டோடு இணைத்து கொண்டதுன்னு அர்த்தம். அப்போ டு அப்டைன் எதற்காக வேண்டிய? டு அப்டைன் ஆல் அப்படின்னு எல்லாத்தையும் பெற வேண்டிய. ஆல் தட் இஸ் நீடட் டு ஃபியூல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டு அப்டைனா பெற வேண்டி. எதை பெற வேண்டிய? ஆல் தேட். ஆல்னா எல்லாமுன்னு என்ன? தேட் இஸ் நீடட்னு தேவைப்பட்டது. டு ஃபியூல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபியூல்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா பொருளாதார வளர்ச்சி. டு ஃபியூல்னா பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன ஃபியூல் என்னது? எண்ணெய்னு அர்த்தம். அது ஃபியூலை கொடுப்பாங்க அப்படின்னா ஆற்றல்னு அர்த்தம். அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஃபியூலையும் பெற வேண்டி இந்தியா என்ன செய்தது? இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஷிப்போடு இணைந்தது, ரைட்டா? அதான் மீனிங், ரைட்டா? ஃபியூல்னால் அதுக்கு ஆற்றலை பெற வேண்டி, ரைட்டா? அடுத்து மார்க்கெட்ஸ்னால் வியாபாரங்கள், அதாவது சந்தைகள், ரைட்டா? சந்தைகள். 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள். அண்ட் 3வது டெக்னாலஜின்னு என்னது? அதாவது தொழில்நுட்பங்கள். 4வது லிங்கேஜஸ் தொடர்புகள். 5வது மொபைலிட்டி ஆஃப் பர்சனல் மனிதர்களின் நகர்வுகள். அப்போ வேலை வாய்ப்புக்காண்டி போகிறோம் இல்லையா, அதான் சொல்கிறோம். மனிதர்களின் நகர்வுகள் வேலை வாய்ப்புக்காண்டி செல்வது. ஃபெயர் குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்றான். அப்போ 5வதாக ஃபெயர் குளோபல் கவர்னன்ஸ் நியாயமான, அதாவது நியாயமான உலகளவியா, அதாவது ஃபேர்னா நியாயமான. அப்போது குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்ட்டு சொன்னால் நியாயமான
உலகளவிய நிர்வாகம், ரைட்டா. அப்போ இதையும் கொடுத்துருக்கு. அண்ட் இதை ஃபேர்னு நியாயமான உலகளவிய குளோபலில் உலகளவிய நிர்வாகத்தையும் செயல்படுத்தியது. அண்ட் ஸ்டெபிள் அண்ட் ஃபேர் என்வைரன்மெண்ட் கண்டியூசிவ் ஃபார் குரோத் அப்படின்றான். ஸ்டெபிள்னா நிலையான மற்றும் நியாயமான, பட் நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டெபிள் அப்படின்னா நிலையான, அண்ட் ஃபேர்னா நியாயமான, என்வைரன்மெண்ட் கண்டியூசிவ், அப்போ என்வைரன்மெண்ட்னா சூழல்னு சொல்லுவாங்க. ஸோ சூழல், ரைட்டா, சூழலுக்கு சாதகமாக, சூழலின் வளர்ச்சிக்கு சாதகமான, ரைட்டா, கண்டிஷிவ்னா சாதகமான, ரைட்டா. அதாவது ஃபேர்னு சொன்னால கவனிச்சுக்கோங்க. எ ஸ்டெபிள் அண்ட் ஃபேர் என்வைரன்மெண்ட் கண்டிஷிவ் ஃபார் க்ரோத் அப்படின்னு சொன்னால் வளர்ச்சிக்கு தேவையான, இது இங்கேருந்து வாங்க, வளர்ச்சி ஃபார் க்ரோத், வளர்ச்சிக்கு தேவையான நிலையான மற்றும் நியாயமான, சூழலுக்கு சாதகமான வளர்ச்சிக்கு தேவையானதை செய்தது, நிலையானதை செய்தது, ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டெபிள் அண்ட் ஃபேர் என்வைரன்மெண்ட் கண்டிஷிவ் ஃபார் க்ரோத், அப்போ நிலையான மற்றும் நியாயமான சூழல் தேவையானதை செய்து வளர்ச்சி அடைந்தது, செய்த பின்பு வளர்ச்சியை பெற்றது, ஃபார் க்ரோத், ரைட்டா. நெக்ஸ்ட், இந்தியா ஆஸ் ஏ லீடிங் பவர். இந்தியா வந்து ஒரு முன்னோடியான அதிகாரத்தை கொண்டது. எவ்வாறு முன்னோடியான அதிகாரத்தை கொண்டது என்பதை அடுத்ததில் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம். இல்லை, இது முடிச்சிருமா? முடிச்சிடலாம், இதுலேயே முடிச்சிடுவோம். அப்போ இந்தியா ஆஸ் ஏ லீடிங் பவர், இந்தியா ஒரு முன்னோடியான அதிகாரத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் த G20. அப்போ G20 நாடுகள் கூட்டமைப்பு. இது வந்து G20 என்னது, ஏதாவது G20னா 20 நாடுகளின் கூட்டமைப்பு, அதான் G20ன்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து ஒரு மெம்பர் உறுப்பினராக இருந்தது. இதில் 20 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பில் இந்தியா வந்து மெம்பராக இருந்தது. இந்தியா இஸ் எ மெம்பர்னா அதாவது உறுப்பினர். இதில் G20 அப்படின்னா G20 என்ற ஒரு கூட்டமைப்பு, 20 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பில் இந்தியா ஒரு மெம்பராக இருந்தது. ஈஸ்ட் ஆசியா சம்மிட். ஈஸ்ட் ஆசியா கிழக்கு ஆசியா சம்மிட் என்னது, உச்சி மாநாடுன்னு அர்த்தம். மாநாடு நடத்துவாங்க, ரைட்டா. இந்த நாடுகள்லாம் சேர்ந்து இந்த மாநாடு, ஒரு கூட்டத்துக்கு தான் மாநாடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ அவங்க நாடுக்கு நாடு நடக்கும்போது வந்து உச்சி மாநாடுன்னு சம்மிட்னு சொல்லுவாங்க. நம்ம கான்ஃபரன்ஸ் சொல்லுவோம், அவங்க உச்சி மாநாடுனா உச்சி மாநாடு. த ஈஸ்ட் ஆசியா சம்மிட் அப்படின்னா கிழக்கு ஆசியா உச்சி மாநாடு. அண்டு மேலும் த பிரிக்ஸ் கோலேஷன் அப்படின்னா, பிரிக்ஸ் கோலேஷன் சொன்னது, கோலேஷன் என்னது, ஒரு கூட்டணி, ரைட்டா. கோலேஷன் பிரிக்ஸ்னா 5 நாடுகள் கூட்டணி, ரைட்டா. அது 20 நாடுகள் கூட்டணி. இது அண்டு த 5 நாடுகள் கூட்டணி. இந்த இதில் இந்தியா வந்து மெம்பராக இருந்துச்சு, ரைட்டா. அதனால் பார்த்து இந்தியா இஸ் ஏ மெம்பர் ஆஃப் G20, ஈஸ்ட் ஆசியா சம்மிட். அப்போ ஈஸ்ட் ஆசியானா கிழக்கு ஆசியா சம்மிட் என்னது, உச்சி மாநாடு. மற்றும் பிரிக்ஸ் கோலேஷன் சொன்னால் பிரிக்ஸ் நாடுகள், ரைட்டா. பிரிக்ஸ் நாடுகள் இது ஒரு 5 நாடுகள், ரைட்டா. அதாவது இந்த 5 நாடுகள் கோலேஷன் இந்த கூட்டணியிலையும் இருந்தது. டெஸ்டாமெண்ட். அப்போ டெஸ்டாமெண்ட்னு சொன்னால் ஒரு ஏற்பாடு செய்தல், ரைட்டா. டெஸ்டாமெண்ட்னு மீனிங் என்னது, ஏற்பாடு. எதற்கு, டு இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் ஏ லார்ஜ் கண்ட்ரி அப்படின்னா டு ஏ ஸ்டேட்டஸ் என்னது, நிலை. இதை ஒரு பெரிய நாடு என்ற ஒரு நிலையை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, ரைட்டா, எக்கனாமியில், ரைட்டா. அது அந்த ஒரு ஸ்டேட்டஸ், அந்த நிலையை பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. வித் ஏ ஃபாஸ்ட் குரோவிங் எக்கனாமி. நான் தான் போட்டால் பார்த்தியா, ஃபாஸ்ட்னா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடு என்ற நிலையை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது, ரைட்டா. இந்த மீட்டிங்கில் டெஸ்டாமெண்ட்னா ஏற்பாடு செய்யப்பட்டது. எதற்கு, டு இட்ஸ் ஸ்டேட்டஸ்னால் நிலை. அப்போ என்ன நிலை, ஆஸ் லார்ஜ் கண்ட்ரி, ஒரு பெரிய நாடு என்ற நிலை. வித் ஏ ஃபாஸ்ட் குரோவிங்னா வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும், ஃபாஸ்ட் குரோவிங் எக்கானமி, வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் என்ற நாடு என்ற நிலையை பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அடுத்து, இந்தியா ஆஸ்பேர்ஸ் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆன் த UN செக்யூரிட்டி கவுன்சில். இந்தியா ஆஸ்பேர்ஸ்னால் விரும்பியது, ஆசைப்பட்டது. இந்தியா வந்து விரும்பியது, ஆசைப்பட்டது. இந்தியா ஆஸ்பேர்ஸ்னால் விரும்பியது, ஆசைப்பட்டது. எதற்காக வேண்டிய, ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் ஆன் த UN செக்யூரிட்டி கவுன்சில். பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்னா நிலையான உறுப்பினர். இந்தியா நிலையான உறுப்பினராக ஆசைப்பட்டது. எதில் நிலையான உறுப்பினர், ஆன் த UN செக்யூரிட்டி கவுன்சில். அப்போ உலக பாதுகாப்பு கவுன்சிலில், யுஎன்னா யுனைடெட் நேஷன்
செக்யூரிட்டி கவுன்சில். அப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு கவுன்சிலில் நிலையான உறுப்பினர் ஆவதற்கு இந்தியா ஆசைப்பட்டது. இந்தியா ஆஸ்பைர்ஸ் ஃபார் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப். பெர்மனன்ட்னா நிலையான உறுப்பினர். இதில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஆசைப்பட்டது. ஆனால் அது வரைக்கும் இன்னும் ஆகலை. அண்டு இந்தியா நவ் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றான். அப்போ அடுத்த சென்டென்ஸ் அண்டு மேலும் இந்தியா தற்பொழுது இருக்கிறது ஹேஸ் எப்படி இன்க்ரீஸ் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதாவது அதிகரித்து வரும் நலன்கள், ரைட்டா, அதிகரித்து வரும் நலனை பெற்றுள்ளது, ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு இந்தியா நவ் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றான். இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அதிகரித்து வரும் நலனை பெற்றுள்ளது, ரைட்டா. இன்ட்ரெஸ்ட்னது நலன்னு அர்த்தம் இந்த இடத்துல, ரைட்டா. அதிகரித்து வரும் நலன், ரைட்டா. ஏன்னா இந்தியாவோட நலனை பெற்றுள்ளது அப்படின்னா நல்லா சம்பாதிக்குதுன்னு அர்த்தம், ரைட்டா. அண்ட் இந்தியா நவ் ஹேஸ் அன் இன்க்ரீசிங் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் ஆர் ஆங்கர்டு இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அப்படி விச் ஆர் ஆங்கர்ட்னா இப்போ நம்ம கப்பல் போகுது, ஒரு கடலில் போய் நிற்கணும், ஆங்கர் போடுறோம்ல, ஆங்கர் போடுற கடலில் போடுறோம்ல, அதேமாதிரி இந்த மாதிரி நிலையான ஒரு வருமானத்தை இந்தியா பெற்றதுனால அதன் காரணமாக விச் ஆர் ஆங்கர்டு அப்படின்றான். அதாவது இந்த காரணத்தினால விச் ஆர் ஆங்கர்ட்னா ஆழ பதித்துள்ளது. இந்தியா ஆழ பதித்துள்ளது. விச் ஆர் ஆங்கர்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அப்போ பூமியில் உள்ள பல்வேறுபட்ட பகுதிகளில் இந்தியா ஆழமாக தன் செல்வாக்கை பதித்துள்ளதுன்னு அர்த்தம். விச்னா இந்த இடத்துல செல்வாக்குனா விச் ஆர் ஆங்கர்ட்னா ஆழமாக பதித்துள்ளது. எதுக்கு உலகத்தில் உள்ள பல பகுதிகளில் தனது செல்வாக்கைன்னு அர்த்தம். இதனோட சொல்லாத மீனிங், ரைட்டா. இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா பலதரப்பட்ட பகுதிகள், உலகத்தில் பலதரப்பட்ட பகுதிகளில் இந்தியா ஆழமாக பதித்துள்ளது. எதுன்னா அதனோட செல்வாக்கை, இன்ட்ரெஸ்ட்னா செல்வாக்குன்னு அர்த்தம், செல்வாக்கை பதித்துள்ளது. அண்டு விச் ஸ்டெம் ஃப்ரம் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ விச் ஸ்டெம்னா இது நிலைத்து நிற்கிறது. இது விச் இந்த இடத்துல ஸ்டெம்னு என்னது, விச் இவைகள் ஸ்டெம் ஃப்ரம் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ், பல காரணிகளை கொண்டு இவை நிலைத்து நிற்கிறது, ரைட்டா. வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால் பல காரணிகளை கொண்டு இவை நிலைத்து நிற்கிறது. முக்கிய இயற்கை வளங்கள் சொல்லுவாங்க. வைடு அதாவது அதாம்மா இந்த இடத்துல இப்படி தான் நீங்கள் போடணும். ஸ்டெம்னா நிலைத்து நிற்கிறது. ஃப்ரம் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதாவது பலப்பட்ட காரணிகளை கொண்டு இவை நிலைத்து நிற்கிறது. இந்தியாவோட ஆங்கர் ஆழமாக பற்றியுள்ளது. சச்சஸ் உதாரணமாக த நீட் ஆஃப் செக்யூர் எனர்ஜி. உதாரணமாக தேவைகள் ஏற்படுகிறது. எதற்கு? செக்யூர் எனர்ஜி, ஆற்றலை பெற வேண்டி தேவை ஏற்படுகிறது, ரைட்டா. ஒன்று அதுக்கு இந்தியா உதவி செய்கிறது. அண்டு விட்டல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்றான். வைட்டல் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொன்னால் முக்கிய இயற்கை வளங்களை பெற வேண்டியும் இந்தியா உதவி செய்கிறது. அதாவது வைட்டல்னா முக்கிய, நேச்சுரல் ரிசோர்ஸ்னு இயற்கை வளங்களை பெற வேண்டியும் உதவி செய்கிறது. இப்படி செய்கிறதுனால தான் உலகத்தில் போய் அங்கங்கே இந்தியா கால் பதித்துள்ளது, ரைட்டா. அதான் ஆங்கர்னு கால் பதித்துள்ளது, ரைட்டா. மூன்றாவதாக இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங். அப்படின்றா. இம்பரேட்டிவ் ஆஃப்னா மெயின்டைனிங் அப்படின்றா. அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணி நாம் நிர்வகிக்கிறோம், ரைட்டா. இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங்னு சொன்னால் அவசியமான, ரைட்டா, அவசியமான, அதாவது இம்பரேட்டிவ் ஆஃப் அவசியமான கப்பல் வழித்தடங்கள்னு அர்த்தம், ரைட்டா. இது இந்த இடத்துல அதான் சொல்கிறான், அவசியமான கப்பல் வழித்தடங்கள். இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங் ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸ். அப்படின்னா ஓப்பன்னா ஷிப்பிங், ஓப்பனை திறந்து வைத்தல், ஷிப்பிங்னா கடல், லேண்ட்ஸ்னால் வழித்தடங்கள், ரைட்டா. கடலில் போக்குவரத்துக்கு உதவி பண்ணணும், ரைட்டா. அதாவது ஓப்பன் ஷிப்பிங் லேண்ட்ஸ், அதாவது ஓப்பனிங் ஷிப்பிங் லேண்ட்ஸ்னால் கடல் வழித்தடங்களை திறந்து வைத்து அண்ட் மெயின்டைன் பண்ணி நிர்வாகம் செய்தல், ரைட்டா. நிர்வாகம் செய்தல் இதில் இந்தியா பங்கு வகிக்கிறது, ரைட்டா. இதைத்தான் இம்பரேட்டிவ் ஆஃப் மெயின்டைனிங்னா மெயின்டைன் நிர்வகித்தல். எதை? ஓப்பனிங் ஷிப்பிங் லேண்ட்ஸ். ஓப்பனிங்னா ஓப்பன் என்னது? திறந்து வைத்தல். அதாவது கடல் வழியை திறந்து வைத்தல். அதற்கு இந்தியா உதவி செய்கிறது, ரைட்டா. இம்பரேட்டிவ்னு அதான் மீனிங், அவசியம்னு அர்த்தம், ரைட்டா. அவசியமான கப்பல் வழித்தடங்களை திறத்தல் மற்றும் நிர்வகித்தல் இப்படின்னு சொல்லலாம். அவசியமான கப்பல்னா ஷிப்பிங், வழித்தடங்களை ஓப்பனை திறந்து வைக்கிறது மற்றும் மெயின்டைனிங்னா நிர்வகித்தல். அதான் இம்பரேட்டிவ்னு அவசியமான, ரைட்டா. நெக்ஸ்ட்டு
சீக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்னா வேண்டுதல், கேட்டுக்கொள்ளுதல். இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடு செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறது. இப்போ வெளிநாடுகளில் நம்ம ஊரில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அப்போ அது அவங்க ஆரம்பித்ததுக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. முதலீடை கோருதல். இந்திய அரசாங்கம் வெளிநாடுகளில் முதலீடு கோருது, எங்கள் நாட்டில் வந்து தொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதான் சீக்கின்னு கோருதல், இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடை கோருதல். அண்டு மேலும் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வணிக சந்தர்ப்பங்களை ஓவர்சீஸ் உலகளவில் வணிக சந்தர்ப்பங்களை உருவாக்குதல். ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ட்ரேட் என்னது உலகளாவிய, ட்ரேட்னா வணிகம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது உலகளாவிய வணிக சந்தர்ப்பங்களை உருவாக்குதல். அண்ட் த நீடு டு செக்யூர் ட்ரேட் ஆக்சஸ். அந்த நீடுன்னு தேவைகள், டு செக்யூர்னு பெற வேண்டி, ட்ரேட் ஆக்சஸஸ் வணிக செயல்பாட்டினை பெற வேண்டி, ஆக்சஸ்னால் பெற வேண்டி. எதை செக்யூர்னா பாதுகாத்து பெற வேண்டி. எதை வணிக ட்ரேட் ஆக்சஸ் அப்படின்னு வணிக செக்யூர்னா பாதுகாக்கிறது. எதை ட்ரேட்னு வணிக, ஆக்சஸ்னால் பெற வேண்டி. அப்போது ட்ரேட்னு என்னது வணிகத்தை பெற வேண்டி பாதுகாத்தல் தேவை. த நீட் டு செக்யூர் ட்ரேடு. அப்படின்னு என்னது வணிகங்கள் நீங்கள் செய்வதற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தல், அதான் மீனிங். செக்யூர்னா பாதுகாப்பு, எதற்கு வணிகம், ட்ரேட்னா வணிகம் செய்வது, வணிகத்தை செய்ய வேண்டி, ஆக்சஸ்னால் செய்ய வேண்டி, பெற வேண்டி. எதை பெற வேண்டி, அதனோட பெற வேண்டி தேவைகளை ஏற்படுத்தி கொடுத்தல். அடுத்து நெக்ஸ்ட் கன்க்ளூஷனா முடிவுரை, ரைட்டா. இந்த முடிவுரையையும் இந்த டிஃபரன்ஸையும் அடுத்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டொமஸ்டிக் பாலிசி, உள்நாட்டு கொள்கைகள் மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் இந்த கன்க்ளூஷன் ஒரு வீடியோவில் பார்த்துடலாம்.